ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். வரும் 2026ல இருந்து இந்தியா ரஷ்யாவின் கச்சா எண்ணெய கொள்முதல் பண்ண போறதில்ல. மோடியே என்கிட்ட ஃபோன்ல சொல்லிட்டாரு அப்படின்னு ட்ரம்ப் சமீபத்திய பேட்டியில ஒரு உருட்ட உருட்டியிருந்தாரு. இத கன்டின்யூ பண்ணி, இப்ப நடந்துகிட்டு இருக்கும் ஏசான் மீட்டிங்காக மோடியின் மலேசியா பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. ட்ரம்ப் சொன்னதுக்கும் இதற்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசான் மீட்டிங்க்கு நம்ம பிரதமரின் பிளான் அப்படிங்கறது ஏசான் மீட்டிங்ல கலந்து கொண்ட பிறகு ட்ரம்ப் மற்றும் மோடி தனிமையில சந்திப்பு நேரத்தில் இம்பேலன்ஸ் ட்ரேட் இதெல்லாம் இவங்க பேசி திருகிறதாக இருந்தது. ட்ரம்ப் இது மாதிரி சொன்ன பிறகு கடைசி நேரத்துல, அதாவது ஏசான் மீட்டிங்க்கு 2 நாளைக்கு முன்னாடி மோடி இது மாதிரி கலந்து கொள்ள மாட்டாரு, விர்ச்சுவலா கலந்து கொள்வாரு அப்படிங்கிற அறிவிப்பு வந்திருக்கு. மோடியின் இந்த பிளான்ட் ஸ்கெடியூலின் மாற்றத்திற்கு முழுக்க முழுக்க ஒரே காரணம் ட்ரம்ப் மற்றும் ட்ரம்பின் சமீபத்திய அறிவிப்பு மட்டும்தான். ஏன்னா ஏற்கனவே மோடி சொல்லாததெல்லாம் மோடி சொன்னாரு அப்படின்னு ட்ரம்ப் அவர் பாட்டுல அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. இதற்கு மத்தியில இது மாதிரி இரு நாட்டு தலைவர்கள் மோடி மற்றும் ட்ரம்ப் தனிமையில சந்திச்சு பேசிட்டு வந்த பிறகு ட்ரம்ப் என்னென்ன நினைக்கிறாரோ அதெல்லாம் சொல்லிட்டு இப்படிக்கு மோடி அப்படின்னு மட்டும் எழுதி விட்டாருன்னு வைங்க, இங்க மோடிக்கு பெரிய சிக்கலா போயிடும். இதற்கு வம்பு அப்படின்னு தான் மோடி இந்த பயணத்தை கேன்சல் பண்ணிட்டாரு. ட்ரம்ப் இது மாதிரி இந்தியாவை கையாள்வது இன்னைக்கும் நேற்று நடக்கல, இந்த வருஷம் ஆரம்பத்தில இருந்து இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இல்ல நான் வேற மாதிரி சொல்லணும்னா, ட்ரம்பின் செகண்ட் பிரசிடென்சில இருந்து இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்தியா இதற்கெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இந்தியா ரொம்ப அமைதியா இருப்பாங்க. பட் அவங்களுடைய செயல்பாடுகள் மூலியமா அதற்கான விளைவுகள் எல்லாமே தெரிய வரும். இத ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸ் அப்படின்னு அறியப்பட்டாலுமே உண்மையாலுமே அமெரிக்கா இந்தியாவை எப்படி கார்னர் பண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு இப்ப வரைக்கும் அரசாங்கம் சார்பாகவும் சொல்ல வரல, நமக்கும் தெரியாது. பட் பியூஷ் கோயல் சமீபத்தில் இதை வெளிப்படுத்தியிருக்காரு. இன்னைக்கான காணொலியில அதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். இது இந்திய டிஃபென்ஸ் அப்டேட் சீரிஸ்ல ஒரு பகுதி. லெட்ஸ் டைவ் இன்டு இட். How do you get that fair trade deal that is long-term looking in an era where you have a gun to your head, you have a deadline, you have to do it quickly because there will be major impact? Hold on. So I was reading in today's paper, Germany is asking for exemption from US sanctions. UK already has sorted and probably got an exemption for procuring oil No. from the US. ஜெர்மனி மற்றும் இந்தியா இரு நாட்டின் உறவை வலுப்படுத்துறதுக்காகவும் தொழில்துறையை வலுப்படுத்துறதுக்காகவும் நம்மளுடைய பியூஷ் கோயல் அவர்கள் ஜெர்மனிக்கு பயணம் பண்ணி அங்க இருக்கும் பிசினஸ் இன்வெஸ்டர்ஸ் மற்றும் தொழிலதிபர்களுடன் சந்திப்பு நடத்தி பேசிக்கிட்டு வந்தாரு. சோ இதற்கு பேரலா பியூஷ் கோயல் யூரோப் யூனியனின் மற்ற தலைவர்களுடனும் பினான்சியல் ஜெயின்ஸ் மற்றும் லீடர்ஸுடனும் ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல பேசுறாரு. அதாவது ஒரு டிபேட் மாதிரி பேசப்படுது. அதுல பேச்சு வாக்குல பியூஷ் கோயல் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவுக்கு யாரும் டெட்லைன் வச்சோ இல்ல கன் பாயிண்ட்ல, அதாவது துப்பாக்கி முனையில உட்கார வச்சோ இந்தியாவுடன் யாரும் வர்த்தகம் நடத்த முடியாது. இந்தியா அதற்கெல்லாம் பணிஞ்சு அதற்கு பயந்து வர்த்தகம் செய்யற நாடு இல்ல அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தையை சொன்ன பிறகு ஆப்போசிட்ல இருந்து கேள்வி வருது. இப்ப இருக்கும் நிலைமையில மிட் நைட்ல டேரிஃபுக்கான அறிவிப்பு வருது. ஏதாவது ஒரு சோக் பாயிண்டை வச்சுதான் மற்ற நாடுகளிடம் எல்லாமே இந்த ட்ரேட் டாக்ஸ் மற்றும் பிசினஸ் நடத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு கோயல் அவர் பதில் சொல்றாரு, இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளியோ இல்ல ஒரு பிரஷரை போட்டோ இந்தியாவை ஒரு ட்ரேடுக்கு கொண்டு வர முடியாது. இந்தியா ட்ரேட் மற்றும் பிசினஸ் ஃபியூச்சர் விஷனை மையப்படுத்தி தான் இந்த ட்ரேட் அண்ட் பிசினஸ் பண்ணுது. இந்தியாவை டென்ஷன் படுத்தியோ ரஷ் படுத்தியோ பிசினஸ் பண்ண முடியாது. இந்தியா ஃபியூச்சரை கணக்கு போட்டு தான் ட்ரேட் அண்ட் பிசினஸ் மற்ற உலக நாடுகளிடம் பண்ணுது. டேரிஃப் போடுவாங்களா, போடட்டும். ஏற்கனவே இந்தியா மேல டேரிஃப் இருந்துகிட்டே தான் இருக்கு. டேரிஃப் போட்டா அதற்காக பயந்துகிட்டு எங்களுடைய வர்த்தகத்தை நாங்க மாத்துவோம், எங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மாத்துவோம் அப்படிங்கறதெல்லாம் யாருமே கணக்கு போட முடியாது. கனவு காண வேணாம். நாங்க வேற மார்க்கெட்டை நோக்கி போவோம். எங்களுக்கு ஏத்த மார்க்கெட் எங்க இருக்கோ அங்க போய் நாங்க எங்க பிசினஸ் ஓபன் பண்ணுவோம். அதை விட்டுட்டு ட்ரேட் பேரியர் டெரிஃப்ங்கிற கன் பாயிண்ட்டுக்கெல்லாம் நாங்க அடி பண்ணிய மாட்டோம். இந்தியாவின் பொருளாதாரம் ரொம்ப பெருசு. சுமார் 30 ட்ரில்லியன் எக்கனாமி கொண்டது இந்திய பொருளாதாரம். அது ரொம்பவும் முக்கியம். We have 1.4 billions of youths and peoples. இங்க யூத்ஸ் உடைய ஆவரேஜ் ஏஜ் அப்படிங்கிறது 28ல இருந்து 29 தான் இருக்கும். ஸோ எங்க நாட்டின் வருங்காலத்தை நாங்க கருத்துல கொண்டுதான் எந்த ஒரு ட்ரேடா எந்த ஒரு பிசினஸ் அதோடைய முடிவை நாங்க எடுப்போம், அதை நாங்க வெளியே சொல்லுவோம். ஸோ கன் பாயிண்ட் ட்ரேடெல்லாம் இங்க நடக்காது அப்படின்னு அவரு மீண்டும் அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. இது யாருக்கு புரியுமோ யாருக்கு போகணுமோ போக வேண்டியவங்களுக்கு கண்டிப்பா போயிருக்கும், புரிய வேண்டியவங்களுக்கு கண்டிப்பா புரியும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரேட் அண்ட் பிசினஸ் இன்னைக்கு நாளைக்குள்ள முடிகிற விஷயம் இல்ல. இது ஒரு லாங் ரன் அண்ட் பல வருஷம் இது தொடர்ந்து போகக்கூடியது. இதற்கு நம்பிக்கை, இரு நாடுகளின் நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அதனால எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற முடிவை இந்த ட்ரேட் அண்ட் பிசினஸ்ல நம்ம எடுக்க முடியாது. கொஞ்சம் பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணணும். அதுதான் இந்தியா பண்ணுது அப்படின்னு பியூஷ் கோயல் அவர்கள் தெளிவான விளக்கத்தை இந்தியாவின் மனநிலையை அவர் அந்த இடத்துல வெளிப்படுத்தியிருக்காரு. அடுத்து பேனலிஸ்ட் கேள்வி கேட்கிறாரு, ரஷ்யாவுடனான உங்களுடைய உறவை நீங்க மறுபரிசீலனை செய்றீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கப்படுது. இதற்கு நாமளே சொல்லிடலாம், இதற்கு எதுக்கு பியூஷ் கோயல் அப்படின்னு என் மனசுல தோணுது. இருந்தாலும் பியூஷ் கோயல் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியாவின் நட்பானது மூன்றாம் நாட்டின் முடிவை மையப்படுத்தியோ இல்ல மத்தவங்களுடைய நேஷனல் இன்ட்ரெஸ்டுக்கோ முடிவெடுக்கப்படும் நாடு இந்தியா இல்ல.
நாளைக்கே EU கூட பேசாதன்னு சொன்னா நாங்க பேசாம இருக்க போறதும் இல்ல. கென்யா கூட பிசினஸ் பண்ணாதன்னு சொன்னா பிசினஸ் பண்ணாம இருக்க போறதும் இல்ல. தி டெசிஷன் இஸ் அப் டு அவர்ஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு. பதிலுக்கு கோயல் கேள்வி கேட்கிறாரு. இன்னைக்கு நான் நியூஸ் பேப்பர்ல படிச்சேன். ஜெர்மனி ரஷ்யாவின் ஆயில வாங்குறதுக்கான காம்ப்ரமைஸ், அதாவது எக்ஸ்க்ளூஷனை கேட்டு அமெரிக்கா கிட்ட நின்னுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி த கிரேட் பிரிட்டன் அவங்க ரஷ்யாவின் கச்சா எண்ணெயை அடுத்த வருஷம் தொடர்ந்து வாங்குறதுக்கான எக்ஸ்க்ளூஷனா அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. ஆனா இந்தியா மட்டும் ஏன் வாங்கக்கூடாது? சோ இந்தியாவுக்கு வரும் எண்ணெய் அதோடைய டேங்கர்ஸ் மேல ஏன் பொருளாதார தடை மற்றும் தடை விதிக்கப்படுது அப்படிங்கிற மறு கேள்வியா அவர் அந்த இடத்துல கேட்டிருக்காரு. இது அந்த இடத்துல வைக்கப்பட்ட கேள்வியே தவிர அது அவங்களுக்கான கேள்வி இல்ல. இது நேரடியா ட்ரம்ப்புக்கான கேள்வி. ட்ரம்ப் மற்றும் அமெரிக்கா தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு இருக்கு. இது மாதிரி இந்த 2 நாடுகளையும் கோத்து விட்ட உடனே பக்கத்துல ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள் மற்றும் பினான்சியல் ஜெயின்ஸ் தானே இருந்தாங்க. அதுல பிரிட்டனை சேர்ந்த ஒருத்தர் சொல்றாரு, நோ 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 அப்படிலாம் நாங்க எந்த ஒரு டீலையும் முடிக்கல. ஜஸ்ட் டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஆனா அதுல எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படல அப்படின்னு பிரிட்டன் சார்பாக அந்த இடத்துல அப்பவே ஒரு விளக்கம் தரப்படுது. படத்தட்டுல அவங்க இது மாதிரி பதில் அளிக்கிறாங்க. அவ்வளவுதான். சோ இங்க கேட்கப்படும் கேள்வி எல்லாமே ட்ரம்பிடமும் கேட்கப்படும் மாதிரி இருக்கு. ஏன்னா நேத்து மாதிரியோ முந்தா நேத்து மாதிரியோ எல்லாம் இல்ல. இந்தியா மற்றும் அமெரிக்கா உறவுல என்ன பேசினாலும் அந்த ஊடகவியலாளர்கள் நேரா ட்ரம்ப் கிட்ட போய் கேட்கறாங்க. இது மாதிரி இந்தியா சொல்றாங்களே நீங்க சொன்னதுக்கு நீங்க தான் பதில் சொல்றீங்க அப்படின்னு மைக்கை கொண்டு போய் வாய் முன்னாடி நீட்டுறாங்க. சோ இந்த கேள்வி அங்க போகும். அங்க இருந்து என்ன பதில் வரும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ ஜெர்மனில அந்த ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது பியூஷ் கோயல் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா பயன்படுத்தி இந்தியா மற்றும் அமெரிக்காவின் ட்ரேட் எப்படி போயிட்டு இருக்கு, இரு நாட்டின் வர்த்தக உறவுல இந்தியாவின் நிலைப்பாடு என்ன, இந்தியா இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒருதலைபட்சமா இந்தியாவுக்கு எப்படி அமெரிக்கா செயல்படுது அப்படிங்கிறத அந்த ஒரு ஸ்டேஜ்ல இருந்து உலக நாடுகள் எல்லாருக்குமே பியூஷ் கோயல் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அண்ட் அவர் சொன்ன ஒவ்வொரு பதிவும் ஒவ்வொரு கேள்வியும் அவருடைய வார்த்தையோ இல்ல அவருடைய வாய்ஸோ இல்ல, அது இந்தியாவின் வாய்ஸ், இந்திய கவர்மெண்டோடைய வாய்ஸ். ஏன்னா இந்திய மினிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்றாங்க. எங்களுடைய நேஷனல் இன்ட்ரெஸ்ட் தான் எங்களுக்கு முக்கியம். அமெரிக்காவோடைய கன் பாயிண்ட்ல நாங்க ட்ரேட் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படிங்கறதே ஓவரால் இந்தியன் கவர்மெண்ட்ல இருக்க அனைத்து மினிஸ்டர்ஸோடைய வாய்ஸும் அதான் இருக்கு. சோ அதை தான் பியூஷ் கோயல் அவர்கள் ஜெர்மனில இருந்து ஒழிச்சிருக்காரு. பட் ஒன் திங் கிளியர், இப்போ இருக்கும் இந்திய அரசாங்கம் அப்படிங்கிறது இந்த மிரட்டல் உருட்டலுக்கு அடி பணியாது அப்படிங்கறத மட்டும் மீண்டும் ஒரு முறை திட்டவட்டமா பியூஷ் கோயல் வார்த்தை மூலியமா நமக்கு வெளிப்பட்டு இருக்கு. இதற்கப்புறம் அமெரிக்கா எப்படி இருக்க போறாங்க? ஏற்கனவே பல வாட்டி பேசியாச்சு. ஒரு மாற்றமும் இல்ல. ஆனாலும் இந்த இடத்துல பியூஷ் கோயல் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கிறாரு. சோ இதற்கப்புறம் ஏதாச்சும் மாற்றம் வருமா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கணும். சோ மீண்டும் நான் அடுத்த ஒரு காணொலியில சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனல் இணைந்திருங்க. நம்ம கம்யூனிட்டி போஸ்ட் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Until it's signing off from ஆயுதம் அறிவோம் and stay tuned for next video my dear friends. நன்றி, வணக்கம்.